இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம செட்டிநாடு மஷ்ரூம் மசாலா பண்ண போறோம். செட்டிநாடு ஸ்டைல்ல காளானை வச்சு நம்ம வந்து மசாலா செய்ய போறோம். ஸோ ஓகே, ஸோ செட்டிநாடு காளான் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? காளான், வெங்காயம், மிளகாய் வத்தல், எண்ணெய், உப்பு, தக்காளி, மிளகு, தனியா, சீரகம், கடுகு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வறுக்க போறோம், பவுடர் பண்ண போறோம். செட்டிநாடு மசாலா ரெடி பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட்டிநாடு மசாலா வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து வெறும் சட்டியில மசாலா பொருள் எல்லாம் வறுக்க போறோம். ஓகே, வறுத்து பொடிச்சு வச்சுக்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கூட ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். செட்டிநாடு மசாலானா நீங்க வந்து பொடிச்சு வச்சுட்டு கூட அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. ஸோ வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த ஃப்ரெஷ்ஷா வேணுங்கிறவங்க அப்படி வறுத்துட்டு யூஸ். ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷா அப்பவே வறுத்து பொடிச்சு பண்ணக்கூடிய அந்த ஃப்ளேவருக்கும் நீங்க ஒரு 1 வீக் இல்ல 2 days கூட இருக்கட்டுமே அப்ப ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலாவுக்குமே டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஃப்ளேவர் கண்டிப்பா. ஏன்னா அது அப்ப வறுத்து அப்ப செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல மனமா இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ரெண்டு ஸ்பூன் அளவு தனியா. இது வந்து நம்ம 200 கிராமுக்கு தான் நம்ம காளானுக்கு தான் செய்யறோம். 2 ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 2 மிளகாய் வத்தல். இதுல 1 போட்டாலும் போதும். ஏன்னா நம்ம தாளிசத்துல கொஞ்சம் மிளகாய் வத்தல் சேர்க்க போறோம். அதனால இதுல 1 போட்டாலும் போதும். சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு பச்சை வாசனை போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொடிக்கணும். இது வந்து தண்ணி விடாம பவுடரா பொடிக்கணும். இதுல வேற எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது அப்படியே பவுடர் மாதிரி திரிச்சா போதும். இதுல வந்து மிளகு தான் அதிகமா சேர்க்கணும். மிளகாய் வத்தல கூட மிளகு அதிகமா சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். எப்படி கிரேவியா இருக்குமா, மசாலா பிரட்டல் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும்? இது ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது, ஒரு பிரட்டல் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கிரேவி, அதாவது செமி கிரேவியா இருக்கணும். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தாதான் அதோட அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்கும். தனியா நல்லா மெயினா தனியா நல்லா வறுக்கணும். அது அப்படியே தனியா வறுப்பட அதனுடைய பச்சை வாசனை போய் அது ஒரு மாதிரி வேற ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து அது கொடுக்க ஆரம்பிக்கும். பாருங்க, இது நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துல எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இந்த வர மிளகாய் வேணா தனியா வச்சுட்டு இதுல போட்டுக்கலாம். இது ஆறணும்ல. ஸோ இப்போ நம்மளோட மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து வறுத்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடிக்க போறோம். இப்போ இதுலயே அப்படியே வந்து மற்ற இதை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதுல ஃபர்ஸ்ட் சேர்க்கிற எண்ணெய் தான், அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேர்க்க போறது இல்லை. அதனால கொஞ்சம் அதிகமா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கணும். தாளிசம் வந்து கடைசி சேர்க்கணும். நெய் ஊற்றி கடுகும் மிளகாய் வத்தலும் கடைசியா சேர்க்கணும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மனமா இருக்கும் நல்லா. அதனால நம்ம அது கடைசியா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே வெங்காயம் போட்டுருப்போம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயமும் கருவேப்பிலையும் தான் இப்போ போட்டிருக்கோம். தாளிசம் வந்து டிஷ்ஷில் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த நெய் ஃப்ளேவரோட வரணும். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்றது சேர்த்துக்கலாம்.
ஸோ வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கணுமோ அந்த அளவுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடும்போது கிரேவி பதமும் நல்லா இருக்கும். கிரேவி பதம் வரதுக்கு அதனால இது கொஞ்சம் நல்லா சூடாகி நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கணும். இதுல சின்ன வெங்காயம் போடலாமா இல்ல பெரிய வெங்காயம் எல்லாரும் இதை யூஸ் பண்ணலாம்? இல்ல சின்ன வெங்காயம் எடுத்தாலுமே நீங்க நல்லா பொடியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். ஆனா அதுலயும் ஒரு காரம் இருக்கும், அப்ப அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கணும். குட்டி குட்டியா போட்டாலும் நீங்க வந்து அது சீக்கிரமா கொஞ்சம் குட்டி ஆயிரும். ரொம்ப காளான் வந்து கொஞ்சம் பெருசா போட்டாலே அது கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா குட்டி குட்டியா போட்டீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அதனால நீங்க கொஞ்சம் பெருசு பெருசா யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம எதுவும் உப்பு போடலையா? இல்ல ஒண்ணும் போடல. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் அதெல்லாம் சேர்க்கணும். இது வெறும் காளான் மட்டும்தான், வேற எந்த வெஜிடபிளும் கிடையாது. மெயின் இன்கிரிடியன்டே காளான் மட்டும்தான் வச்சு நம்ம செய்யணும். இப்ப நெய்க்கு பதில் வெண்ணெய் கூட சேர்க்கறதா இருந்தா சேர்க்கலாம்ல? வெண்ணெய் சேர்க்கலாம். சேர்த்துட்டு அது தாளிசத்துக்கு பதிலா நம்ம நெய்க்கு பதிலா தாளிசத்துக்கு வெண்ணெய் சேர்த்து கூட போடலாம். கடைசியா தான் சேர்க்கணும் அதுவுமே. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த கலர் நல்லா மாறினாதான் அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். எந்த ஸ்டேஜ்ல தக்காளி போடலாம்? இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். தக்காளி வந்து மீடியம் சைஸ்ல ரெண்டு. பெரிய சைஸா இருந்தா அதுவும் ஒண்ணு போதும். இது வந்து நம்ம 200 கிராமுக்கு எடுத்துருக்கோம். நீங்க இன்னும் கொஞ்சம் 200 கிராம் காளானுக்கு தான் எடுத்துருக்கோம். நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது அதை குவான்டிட்டி அதிகமாக்கிக்கோங்க. 200 கிராம் பதில் 400 கிராம் எடுக்கிறீங்கன்னா அது அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மசாலாவுமே நம்ம 200 கிராமுக்கு மட்டும் தான் எடுத்துருக்கோம். நீங்க அதிகமாக்கும் போது இன்னும் கொஞ்சம் டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. இது வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. சோ இந்த பக்கம் நல்லா ஆறிடுச்சு. இதை பொடிக்கணும். இப்படி வெங்காயத்துல தக்காளி போட்டுடலாமா? இல்ல இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அண்ட் இதை பொடிச்சு நான் கொண்டு வந்துடுறேன். வர அது சட்டியில எண்ணெய் எதுவுமே விடாம மசாலா பொருட்கள்லாம் போட்டு நம்ம வந்து வறுத்திருந்தோம். அதாவது சீரகம், வரமிளகா, மிளகு, தனியா அதோட சேர்த்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற விட்டு பொடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதுதான் வந்து இப்போ இந்த மசாலாவுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்து கொடுக்க போகுது. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும்னு சொன்னோம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து தக்காளி சேர்த்துடலாம். பொடியை கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு லைட்டா உப்பு சேர்த்துப்போம். அது சீக்கிரமா வதங்கிடும். இது வதக்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து நல்லா வதங்கணும். இது நீங்க சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம், இல்ல வெறும் அப்படியே சாப்பிட்றதா இருந்தா கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம டயட் எல்லாம் இருக்கிறப்போ நம்ம வெறும் மஷ்ரூம் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுல எந்த மஷ்ரூம் வேணா எடுக்கலாம். எந்த மஷ்ரூம்? மட்டன் மஷ்ரூம் இல்ல அந்த பெரிய எந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இதே மெத்தட் தான், நம்ம கழுவிட்டு அது மாதிரி செய்ய முடியும். இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆகி வருது பாருங்க. இந்த டைப்ல நம்ம மஷ்ரூமே சேர்த்துறோம். இது கூடவே மஷ்ரூமே சேர்த்துடலாம். நல்லா தண்ணியில இருந்து இருத்துட்டு, ஏன்னா இதுல இருந்தே நல்ல தண்ணி வரும். மஷ்ரூம் வந்து போடும்போது தான் கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல காணாமலே போயிடும். இதுல எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுல இருந்து வர தண்ணியிலே இது வெந்தா போதும். நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சட்டி ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வதங்கினதும்
கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெந்துரும். அதுல இருக்கிற தண்ணியிலே நமக்கு வெந்துரும். ஏன்னா மஷ்ரூம்ல வந்து தானா தண்ணி வந்துட்டே இருக்கும், அதனால அதுலயே நம்ம குக் ஆயிரும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. மூடி விடலாம திறந்துருக்கட்டும்? லைட்டா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஸோ அதாவது மஷ்ரூம் வந்து குக் ஆயிடுச்சுனாலே போதும். மசாலா வந்து நம்ம மேல தூவிட்டு இறக்கிட்டோம்னா ரெடி ஆயிரும். தாளிசம் மட்டும் வந்து சேர்க்கணும் லாஸ்டா. உப்பு மசாலா மட்டும் சேர்த்துட்டு தாளிசம் சேர்த்து இறக்கணும். பார்க்கலாமா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சான்ட்டு? பாருங்க தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், வெந்து வரும். லைட்டா அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி கலரே விட்டுக்கோங்க. இது அது கூட ஏன்னா சட்டி மண்சட்டின்றதுனால வேற ஏதாவது பாத்திரம்னா நீங்க அது கூட பண்ண தேவையில்ல. மண்சட்டியில கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்ற, அதனால நம்ம அடிக்கடி கலரை விட்டுக்கணும். இல்லைன்னா நீங்க அப்படியே கொஞ்சம் வேக வச்சு கூட எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் இது பார்க்கலாங்களா? இந்த தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. மூடி வைக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். இது நமக்கு திறந்து இருக்கிறத விட மூடி வைக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். ஏன்னா அது அப்படியே மேல இருந்து வேத்து நிறைய தண்ணி ஆகும். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்ப திறந்துருக்கட்டும், மூடி வச்சிருவோம். அதனால சீக்கிரம் குக் ஆகும். ஓகே. ஸோ காளான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல குக் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா போட்டு ஆட் பண்ண வேண்டியதுதான். ஃபைனல் ஃபிளேவரா நம்ம வந்து தாளிசம் வந்து ஆட் பண்ணி இதுல வந்து போட போறோம். ஸோ அது வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு கூட தாளிசம் தனியா சேர்த்துட்டு அதுல ஊத்திக்கலாம். இப்ப இது திறந்து வச்சா இன்னும் கொஞ்சம் வேகமாகுமா இல்ல மூடி வச்சாதான் வேகமாகும்? இல்ல, திறந்து வச்சா விட மூடி வச்சா சீக்கிரம் வேகும். இப்ப நம்ம திறந்து வச்சிருவோம், ஏன்னா நிறைய தண்ணி இருக்குன்றதுனால திறந்து வச்சிருவோம். இது ரொம்ப கிரேவியா நமக்கு தேவைப்படாது, அதனால தண்ணி இருக்கிறதுனால திறந்து வச்சிருவோம். இதுல தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துடலாம். இப்பவே நம்ம உப்பு சேர்க்கல, ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு, மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது திறந்தே இருக்கட்டும், அப்பனா சீக்கிரம் அந்த தண்ணியை ஊத்திரும். நம்ம ஒரு தக்காளி 2 சின்ன வெங்காயம் தான் எடுத்தோம். ஆனா இப்பவும் பாருங்க மஷ்ரூமை விட தக்காளி தான் அதிகமா தெரியுது. அதுதான் அது கம்மியா தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இது பேசாம தக்காளியை வந்து பொடிசா போடாம கிரேவியா ஊத்திட்டா அரைச்சு கூட ஊத்தலாம். இதுவும் செய்யலாம், அதுவும் செய்யலாம், நம்ம விருப்பம் தான் எப்படினாலும். ஆனா ரொம்ப கிரேவி ஆயிடும். ரொம்ப கிரேவி ஆயிரும். அதுனா கொஞ்சம் கிரேவி ஆயிரும். இதுன்னா குவான்டிட்டி அதிகமா இருக்கும், அதுனா குவான்டிட்டி கம்மியாயிரும். இப்ப மசாலா போடலாமா இல்ல ஃபுல்லா கொஞ்சம் நல்லா தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். இல்ல நம்ம வறுத்து திரிச்சு தான் வச்சிருக்கோம், அதனால ரொம்ப பச்சை வாசனை இருக்காது. போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி லேசா கொதிக்க விடணும்னு கூட கிடையாது. கொதிக்க விடணும்லாம் இல்ல, லைட்டா சூடானா போதும். ஏன்னா நம்ம மண்சட்டி வேற ரொம்ப நல்லா சூடா தான் இருக்கும், அதனால போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா கூட நம்ம கரெக்டா வந்துரும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து அது மாதிரி யூஸ் பண்ண இன்னைக்கு வாங்குனீங்கன்னா இன்னைக்கே கொஞ்சம் யூஸ் பண்ணி அதை சமைச்சிருங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது கெட்டு போயிடும். இது வந்து ரொம்ப நாள் தாங்காது. மத்த காய்கறிகள் மாதிரி இது கெட்டு போயிடும்ன்றதை தாண்டி உடம்புக்கு கெடுத்துரும். ஏன்னா இது வந்து அவ்வளவு டாக்ஸிக். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு மேல நீங்க கழிச்சுட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஏன்னா என்னதான் இருந்தாலும் இது ஃபங்கஸ் தான். ஸோ நம்ம உடம்பு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வரும், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து காய் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் வேகணும், அதுக்கு டைம் கொடுத்துருவோம். நல்லா கொஞ்சம் தண்ணி வத்தணும்னு சொல்லியிருந்தோம். நல்லா சுருங்கிடுச்சு காளான். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற செட்டிநாடு மசாலாவை போடலாம். உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா மசாலாவை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு லைட்டா அந்த சூடாகிற அளவுக்கு பரட்டி எடுத்துடலாம். ஸோ மசாலா வந்து கொஞ்சம் நல்லா அதோட பரட்டிட்டு வரணும். அந்த சூடுலயே நல்லா மிக்ஸ் ஆக்கி வரணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், லைட்டா அந்த மாதிரி சூடுல வந்தா போதும், நமக்கு இது ரெடியானா போதும். இதுல வந்து நம்ம மாத்திட்டு நம்ம தாளிசம் ரெடி பண்ணுவோம். பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு ஒட்டாம வருது. இந்த மாதிரி இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும்.
ஓகே, எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துட்டு தாளிசம் ரெடி பண்ண போறோம். குடிங்க. அந்த பக்கம் எப்படி இருங்க, நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுலயே வந்து தாளிசம் ரெடி பண்ணலாம். தாளிசம் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, தாளிசம் லாஸ்டாக பண்ணும்போது தான் இதுவாக இருக்கும்னு. இப்போ வந்து இந்த சட்டி சூடா இருக்கும் போதே கொஞ்சமா நெய் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு, இதுல ரொம்ப சேர்க்கணும் கூட இல்லை, கொஞ்சம் லைட்டா அந்த வாசனைக்காகவும் தாளிசத்துக்காகவும் தான் நம்ம சேர்க்கிறோம். அதுக்காக இதுல நிறைய போட்டாதான் டேஸ்ட்லாம் இல்லை, ரொம்ப நிறையலாம் போட வேண்டாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போடுவோம். போட்டுட்டு கொஞ்சமா கடுகு, அது அந்த சூடுலயே வெடிச்சிடும். கடுகு பொரிஞ்சதை எடுத்து ஊத்திட வேண்டியதுதான். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து சேர்த்துடணும். ஆமா, அதனாலதான் ஒரு வரமிளகாய் அதுல அரைக்க. ஒரு வரமிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கோம். இதுல வந்து ஒரு வரமிளகாய் சேர்த்துறோம். இதை நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியா வச்சுட்டு போடுவோம். பொரியும் போதுல பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பொரிஞ்சு வருது. இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு போடணும். இப்ப இதை அப்படியே எடுத்து அதுல ஊத்திடலாமா? சுட சுட இப்போ நம்மளுடைய செட்டிநாடு காளான் மசாலா வந்து ரெடியா இருக்குது. இது டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிளகு, தனியா, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதே வானொலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பொடியா கட் பண்ணி இருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம் எடுத்து நல்லா கழுவிட்டு அதோட ஒன்னா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை ஒன்னா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே வானொலியில கொஞ்சமா நெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதோட ஒன்னா சேர்த்து கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான செட்டிநாடு காளான் மசாலா தயார்.